சாந்தி 10/2/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய அன்பு ஒரு பகவான் மீது இருக்கிறது. கேள்வி: எந்த விதியின் மூலம் தந்தையின் நினைவு உங்களை செல்வந்தராக ஆக்கிவிடுகிறது? பதில்: தந்தை புள்ளியாக இருக்கிறார். நீங்கள் புள்ளியாக இருக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். எப்படி ஒன்றிற்கு பக்கத்தில் 0 போட்டால் 10 ஆகிறது, இன்னொரு 0 போட்டால் 100 ஆகிறது, பிறகு இன்னொரு 0 போட்டால் 1000 ஆகிறது. அதேபோல் தந்தையின் நினைவினால் ஒன்றிற்கு பக்கத்தில் 0கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செல்வந்தர்கள் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். நினைவில்தான் உண்மையான வருமானம் இருக்கிறது. இந்த முரளியில் சில குழந்தைகள், பாபா எங்கள் புத்தி பூட்டை நீங்கள் திறந்துருங்க, யோகா சரியாக வர்றதில்லை, ஞானம் புரியுறதில்ல அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், நான் வந்திருக்கிறதே புத்தி பூட்டு திறக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு புரியல அல்லது புத்தி பூட்டு திறக்கலை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு காரணமும் சொல்கிறார். நிறைய பாவங்கள் செய்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளோதான் பாபா புரிய வச்சாலும் அவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் புரியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார் பாபா. ஒரு மாணவன் வீக்காக இருந்தால், டல்ஹெட்டாக இருந்தால், வேணும்னா டீச்சர் என்ன செய்ய முடியும்? எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியும், ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க முடியும், டியூஷன் சொல்லி கொடுக்க முடியும். அது வேணா ஓகேன்றார் பாபா. அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். எக்ஸ்ட்ரா டைம் வேணால் கொடுக்கலாம். ஆனால் வேறு என்ன செய்ய முடியும்? கிருபையாக காட்ட முடியும். அப்படி கிருபையை காட்டினா எல்லாருக்கும் இல்லை காட்டணும். அதனால் சில விஷயங்கள் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாபா, சன் ஷோஸ் ஃபாதர், ஃபாதர் ஷோஸ் சன். அதாவது குழந்தைகள் எப்போவுமே தந்தையை வெளிப்படுத்துவாங்க. உலகத்தில் கூட குழந்தைகள் ஏதாவது நல்லது செய்தாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைச்சது, வெற்றி கிடைச்சதுன்னா யாருடைய மகன் அப்படின்னு கேட்பாங்க. சில நேரத்தில் அப்பா ரொம்ப ஃபேமஸாக இருப்பார், இன்னாருடைய மகன் அப்படின்னு அந்த மகன் ஃபேமஸ் ஆகிடுவார். அதுபோல் இப்போ பாபா நம்மளை வெளிப்படுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய வேலை என்ன, தொழில் என்ன? நாம் பாபாவை வெளிப்படுத்தணும். இவங்க பிரம்மகுமாரா அல்லது இவங்க பிரம்மகுமாரிஸா, நல்ல காரியங்கள் செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா இப்போது பிகேஸை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நாம் தந்தையை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் தந்தையினுடைய சக்தியின் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் ஒன்றும் செய்யலை, இதெல்லாம் பாபாவுடைய அதிசயங்கள், பாபாவுடைய சக்தி, சர்வசக்திவானுடைய சக்தி அப்படின்ட்டு அந்த பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது அப்படின்றார். பொதுவாக காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும், கெட்ட சகவாசத்தில் சேரக்கூடாது, போதைப் பொருட்கள், சிகரெட் இந்த சகவாசத்துலலாம் போகக்கூடாது. ஒரு முறை அந்த டேஸ்ட் வந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த சங்கத்தில் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதுபோல் நமக்கும் பாபா, நீங்கள் கூட இறைவனுடைய மாணவர்கள், ஆகையால் அந்த கெட்ட சகவாசத்தில் போகக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு புரிய வைக்கிறார். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணருக்கு ரொம்ப இயற்கையான அழகு இருக்குன்னு சொல்கிறார் பாபா. எப்படிப்பட்ட அழகு அப்படின்னா இந்த கண்களால் பார்க்கக்கூட முடியாது, ஏதோ காட்சியில் பார்த்தது. சிலருக்கு அந்த காலத்தில் காட்சி கிடைச்சது, அந்த காட்சியில் பார்த்தது. அது போல் இங்கே அந்த லக்ஷ்மி நாராயணரை வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அது இன்னும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு முறை குல்சார் தாதிக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்குது, குழந்தை கண்ணனுடைய காட்சி. தாதி ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது கிடைச்சது அது. அதனால் அவங்க பாபா கிட்டே கேட்குறாங்க, பாபா அங்கே ஒரு நல்ல அழகான ஒரு படத்தை பார்த்தேன் நான், எனக்கு அந்த காட்சி கிடைச்சது, எனக்கு அது வேணும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. பாபா எனக்கு அது வேணும் அப்படின்னு. என்ன பார்த்தோம்னா சொல்ல தெரியல. அதனால ரொம்ப அழகாக இருந்தது பாபா, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாபாவா யூகிச்சுக்கிட்டு கிருஷ்ணனுடைய படத்தை கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணனுடைய படத்தை கொண்டு காட்டும் போது, அந்த குழந்தை கண்ணனுடைய படத்தை காட்டும் போது, ஆமாம் இது போல் கொஞ்சம் இருந்தது, அவ்வளோதான்,
இது இல்லை அப்படின்னாங்களாம் குல்சார் தாதி அந்த சின்ன வயசில். அப்படின்னா அங்கே உண்மையிலும் தேவதைகள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கே நம்ம படங்கள் வச்சுருக்கிறோன்னா அது போல் கொஞ்சம் ஏதோ ரிசம்பிள் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பாபா சொல்கிறார், அந்த அழகு இந்த கண்களாலெல்லாம் பார்க்க முடியாது. ஒருவேளை ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த காட்சி கிடைச்சதுன்னா அவர் வேணால் அப்படியே தத்ரூபமாக வரையலாம் அப்படின்னு புரிய வைக்கிறார். வரதானத்தில் ரொம்ப அழகான பாயிண்ட் பாபா நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு புரிய வைக்கிறார். பிறப்புரிமையினுடைய போதையில் இருந்தால், அதுவும் அந்த போதை நேச்சுரல் ரூபத்தில் இருந்தது அப்படின்னா உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும். அப்போ அந்த நேச்சுரல் போதை இருந்தது, பிறப்புரிமையின் போதை இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே கஷ்டப்பட வேண்டியதில்லை, உழைக்க வேண்டியதில்லை, ஈஸியாக நம்முடைய லட்சியத்தை அடையலாம். முரளியின் பாடல். அவையில் ஒளி எழுந்தது விட்டில் பூச்சிகளுக்காக, அன்பு வந்திருக்கிறது இந்த உலகத்திலிருந்து இறப்பதற்காக. ஓம் சாந்தி. இந்த பாடலின் அர்த்தம் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. எதற்காக அன்பு வந்திருக்கிறது? யார் மீது அன்பு வந்திருக்கிறது? பகவான் மீது. ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து இறந்து அவரிடம் போக வேண்டும். ஒளியின் மீது விட்டில் பூச்சிகள் அன்பு வைத்து சுற்றி சுற்றி வந்து எரிந்து சாகிறது. நீங்களும் தந்தையின் அன்பில் இந்த ஷரீரத்தை விட வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்தபடி ஷரீரத்தை விட வேண்டும். தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அவர் மீது யார் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து இறக்க வேண்டியதாக இருக்கிறது. பகவான் மீது அன்பு வைப்பவர்கள் இறந்து எங்கே போவார்கள்? நிச்சயம் பகவானிடமே போவார்கள். மனிதர்கள் பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான புண்ணியம் தீர்த்த யாத்திரை எல்லாம் செய்கிறார்கள். ஷரீரத்தை விடும் நேரத்திலும் பகவானை நினையுங்கள் என்று மனிதர்களுக்கு சொல்கிறார்கள். பகவான் எவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறார். பழைய உலகத்திலிருந்து இறந்து புது உலகத்திற்கு செல்வதற்காக நாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகத்தை தூய்மையற்ற உலகம், நரகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை புது உலகத்திற்கு செல்வதற்கான வழியை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நான் தான் ஹெவன்லி காட் ஃபாதர் என்று தந்தை புது உலகத்திற்கு செல்வதற்கான வழியை சொல்கிறார். லௌகீக தந்தையிடம் இருந்தும் உங்களுக்கு செல்வம் கிடைக்கிறது, ஆஸ்தி, வீடு வாசல் போன்றவை கிடைக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை. அவர்களை வேறு வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். ஆகையால் அவர்கள் வாரிசு இல்லை என்று நினைக்கிறார்கள். அந்த காலத்தில் அப்படி ரூல் இருந்தது, இப்போ மாறியிருக்கு. இந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். இவரிடம் அனைவரும் வர வேண்டும். முழு உலகமும் பரம்பிதா பரமாத்மாவை லிபரேட்டர், கைட், அதாவது விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறது. அவர் துக்கத்தில் இருந்து விடுவிக்கிறார். அடுத்தது பாபா கேட்கிறார், அது சரி, துக்கத்தை கொடுப்பது யார்? தந்தையோ துக்கத்தை கொடுக்க முடியாது. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், தூய்மையான உலகமான சுகதாமத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். நீங்கள் அந்த ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகள். லௌகீக தந்தைக்கு லௌகீக குழந்தைகள், அதாவது உலகாய குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள், நாம் ஆத்மாக்கள், பரம்பிதா பரமாத்மா நமக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய குழந்தைகளானால் சொர்க்கத்தின் ஆஸ்தி நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். நாம் மாணவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஞான முரளியை சிவ்பாபா தான் வாசிக்கிறார். உங்களிடம் நல்ல நல்ல பாடல்களை உருவாக்கக்கூடியவர்கள் வருவார்கள். நீங்கள் ஞான பாடல்களை பாட வேண்டும். அதனால் சிவ்பாபாவின் நினைவு வரும். இப்போ நல்ல நல்ல பாடல்களை உருவாக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க. எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் உருவாகியிருக்கு. அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். சிவனை புள்ளி வடிவமானவர், பூஜ்யம் என்றும் சொல்கிறார்கள். வியாபாரிகள் பூஜ்யத்தை எழுதும் போது சிவா என்று சொல்கிறார்கள்.
வடநாட்டில் அந்த பழக்கம் இருக்குது. நீங்களும் சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். 1க்கு பக்கத்தில் 0 போட்டால் 10 ஆகிறது. இன்னொரு 0 போட்டால் 100 ஆகிறது. பிறகு இன்னொரு 0 போட்டால் 1000 ஆகிறது. எனவே நீங்களும் சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவு சிவனை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு 1ற்கு பக்கத்தில் 00 0 சேர்ந்து கொண்டே போகும். நீங்கள் அரை கல்பத்திற்கு செல்வந்தர்கள் ஆகிவிடுவீர்கள். அங்கே ஏழைகளே இருப்பதில்லை. அனைவரும் சுகமாக இருப்பார்கள். துக்கத்தின் பெயரே இருக்காது. தந்தையின் நினைவில் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். நீங்கள் பெரிய செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். இதற்கு தான் சத்திய தந்தையின் மூலமாக சத்தியமான வருமானம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் கூட வரக்கூடிய வருமானம். மனிதர்கள் அனைவரும் வெறுங்கையோடு போவார்கள். ஆனால் நீங்கள் கை நிறைய கொண்டு போக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வமும் கிடைக்கும். தந்தை வந்திருப்பதே நம்மை தன்னோடு அழைத்து செல்வதற்காக என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்கே போவது நல்லது தானே? மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இப்போது அமைதி என்று எதற்கு சொல்கிறார்கள் என்று பாபா கேட்கிறார். ஏனென்றால் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. சாந்தி தாமத்தில்தான் சாந்தி இருக்கும். இருந்தாலும் ஷரீரத்தை எடுத்து கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். சத்யுகத்தில் கர்மத்தை செய்கிற போதிலும் அமைதி இருக்கும். அசாந்தியில் மனிதர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. ஆகையால் அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சாந்திதாமம் நம்முடைய வீடு என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சத்யுகத்தில் சாந்தியும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இப்போது சுகம் சாந்தி வேண்டுமா அல்லது சாந்தி மட்டும் வேண்டுமா என்று நீங்கள் கேளுங்கள். பாபா எனது புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று சிவ் பாபாவிடம் ஆத்மா சொல்கிறது. புத்தியின் பூட்டை திறப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஆனால் உங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது என்றால் பூட்டு திறப்பதே இல்லை. அதற்கு தந்தை என்ன செய்ய முடியும்? அதிக பாவங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு இப்போது பாபா என்ன செய்வார்? உதாரணத்திற்கு, நான் குறைவாக படிக்கிறேன் என்று டீச்சரிடம் மாணவன் சொன்னால் டீச்சர் என்ன செய்வார்? டீச்சர் எந்த கிருபையும் காட்ட முடியாது. வேண்டுமென்றால் அந்த மாணவனுக்காக கொஞ்சம் அதிக நேரம் கொடுக்கலாம். அதற்கு பாபா வேண்டாம் என்று சொல்வதில்லை. கண்காட்சி திறந்திருக்கிறது, அங்கே அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும் என்றால் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். விகாரத்தின் டேஸ்ட் கொஞ்சம் இருந்தாலும் அது அதிகமாகிக் கொண்டே போகும். சிகரெட் முதலியவற்றை ஒரு முறை டேஸ்ட் செய்துவிட்டால் அந்த சங்கத்தின் சகவாசம் உடனே ஏற்பட்டுவிடும். பிறகு அந்த பழக்கத்தை விடுவது கடினமாகிவிடும். எந்த கெட்ட பழக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. மோசமான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். இந்த காலத்தில் சுத்தமான நெய் கிடைப்பதில்லை. அதனால் எண்ணெயில் செய்து சாப்பிடுகிறார்கள். சொர்க்கத்தில் எண்ணெய் இருக்காது. இங்கே பார்த்தால் டைரியில் சுத்தமான நெய்யையும் வைத்திருக்கிறார்கள், பொய்யான அதாவது கலப்பட நெய்யையும் வைத்திருக்கிறார்கள். இரண்டின் மீதும் சுத்தமான நெய் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் விலையில் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மலர்கள் போல் மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, சிவ்பாபா எதை புரிய வைக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஃபாலோ ஃபாதர் என்ற புகழும் அவருக்கு தான் இருக்கிறது. லௌகீக தந்தையை ஃபாலோ செய்ததால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இவர் தூய்மையாக மாற்றுவதற்காகவே பின்பற்ற வைக்கிறார். வித்தியாசம் இருக்கிறது தானே? இப்பொழுது பாரலோகீக தந்தை சொல்கிறார், தூய்மையாகுங்கள், ஏனென்றால் விநாசம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவசியம் பாரலோகீக தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா?
பாரலோகீக தந்தையிடமிருந்து தூய்மையாகுவதற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் இறை மாணவர்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவைகளை நீக்க வேண்டும். கொஞ்சம் கூட விகாரத்தின் சிந்தனை வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், வாழ்ந்து கொண்டே ஷரீர உணர்வை மறந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விதவிதமான பாயிண்ட்ஸின் சிந்தனை கடலை கடைந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தொழில் செய்ய வேண்டும். வர்தானம், பிறப்புரிமையின் போதையின் மூலமாக லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். எப்படி லௌகீக பிறவியில் ஸ்தூல செல்வங்கள் பிறப்புரிமையாக இருக்கிறதோ, அதேபோல் பிராமண பிறவியில் தெய்வீக குணங்கள் என்ற செல்வம், ஈஸ்வரிய சுகம் மற்றும் சக்தி பிறப்புரிமையாக இருக்கிறது. பிறப்புரிமையின் போதை நேச்சுரலாக இருந்தால் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த போதையில் இருப்பதினால் லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாகிவிடும். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எந்த உயர்ந்த தந்தை மற்றும் குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன் என்பதை அப்படியே அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு கர்மத்தையும் சுய நினைவில் நிலைத்திருந்து செய்யுங்கள். அப்போது சகஜமாகவே வெற்றி நட்சத்திரம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.